வணக்கம் சார். மேம் யூடியூப்ல பார்த்தேன் டீசல் மோட்டார்ஸ் 42,000 வண்டி கொடுக்குன்னு போட்டிருக்கீங்க. சரி ஃபேஸ்புக்லயும் பார்த்தேன் ஃபேஸ்புக்லயும் 42,000 தான் வண்டி கொடுக்குன்னு போட்டிருக்கீங்க. சரி இன்ஸ்டாகிராம் போனா இன்ஸ்டாகிராம்லயும் நீங்க தான் இருக்கீங்க. 42 உண்மையிலே 42,000 தான் வண்டி கொடுக்குறீங்களா மேம்? ஆமாங்க சார். இந்த வண்டி உண்மையிலே 42,000 தாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம. சரி ஓகே மேம், இந்த வண்டியை பத்தி சொல்றீங்களா கொஞ்சம்? சரி வாங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் ரெஜிஸ்ட்ரேஷன்ங்க. அது நான் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னன்னா, இந்த வண்டி ஓட்டுறதுக்கு உங்களுக்கு லைசன்ஸ், ஆர்சி புக், இன்சூரன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாதுங்க. கவர்மெண்ட் ரூல்ஸோட எல்லா ப்ராப்பர் சர்டிபிகேட்ஸோட நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இந்த வண்டி வந்து உண்மையிலே 42,000 தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். 42,000 வண்டி கொடுக்குன்னு சொல்றீங்க. ஆமாங்க. இது வந்து பெட்ரோல் வண்டிங்களா இல்ல வந்து செகண்ட்ஸ்ல எல்லாம் வண்டி கொடுக்குறீங்களா? சார் இது வந்து செகண்ட்ஸ் வண்டி இல்லைங்க. நம்மளோட வந்து நியூ வண்டிங்க, புது வண்டிங்க. ஆனா இது பெட்ரோல் இல்லைங்க. நம்ம வந்து எலக்ட்ரிக் இவி வண்டின்னு சொல்லுவாங்க. அதாவது பேட்டரியில யூஸ் பண்றதுங்க. 42,000 வண்டி கொடுக்குன்னு சொல்றீங்க. ஆமாங்க. இது வந்து பெட்ரோல் வண்டிங்களா இல்ல வந்து செகண்ட்ஸ்ல எல்லாம் வண்டி கொடுக்குறீங்களா? சார் இது வந்து செகண்ட்ஸ் வண்டி இல்லைங்க. நம்மளோட வந்து நியூ வண்டிங்க, புது வண்டிங்க. ஆனா இது பெட்ரோல் இல்லைங்க. நம்ம வந்து எலக்ட்ரிக் இவி வண்டின்னு சொல்லுவாங்க. அதாவது பேட்டரியில யூஸ் பண்றதுங்க. பேட்டரி ஸ்பெசிபிகேஷன் சொல்றீங்களா? பேட்டரி வண்டிங்களா? நிறைய இடத்துல வந்து தீ பிடிக்கிறதும் கேள்விப்பட்டிருக்கேனே. சரி இது வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் நம்ம லித்தியம் பேட்டரி போட்டு தர்றாங்க. இந்த லித்தியம் பேட்டரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராதுங்க. அதனாலதாங்க இந்த பேட்டரிக்கு 3 வருஷம் வாரண்டியோட நம்ம